தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இல்லை, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். பேருந்து தலித்துகள் பகுதியில் போகாமல் இருந்திருக்கு. கடந்த முறை நான் வரும்பொழுது அது மக்கள் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதை பேருந்து விட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். இது நீண்டகால கோரிக்கை. இது ஒரு தீண்டாமையினுடைய வடிவம், நவீன தீண்டாமையினுடைய வடிவம் என்று கடந்த முறையை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த பேருந்து விட வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பிறகு அந்த பேருந்து தலித் பகுதியினுடைய குடியிருப்புக்குள் சென்றிருக்கிறது. அந்த வகையில் அந்த பேருந்து இன்றைக்கு எப்படி இருக்கு மக்களை சந்திப்பதற்காக நேற்று ஆக்சுவலாக முதல்வர் ஆய்வு போது பார்த்தீங்கன்னா சமூக நல விடுதிகளில் நிறைய குறைகள் இருக்கிறதா ஆக்சுவலாக மாணவர்கள் குற்றம் சொல்லியிருக்காங்க. அது ஆக்சுவலாக நீங்கள் நேரில் போய் ஆய்வு பண்ணி அந்த இதுகளை தீர்க்கப்படுமா? நிறைய இடங்கள்ல இந்த குற்றச்சாட்டுகள் நடந்துட்டு இருக்கு. அதாவது தமிழ்நாடு முழுக்க இந்த சமூக நீதி துறையில் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற விடுதிகள், அந்த விடுதிகளில் நாங்கள் ஒவ்வொன்றாக கூட ஆய்வு செய்து வருகிறோம். அந்த வகையில் தான் நேற்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த விடுதியை ஆய்வு செய்தார்கள். நிறைய விடுதிகள் நாங்கள் ஆய்வு செஞ்ச இடங்கள்லையும் கடந்த காலங்களில் எப்படி இருந்ததோ அப்படியே தொடர்கின்றன. போதாமைகள் இருக்கின்றன, தேவைகள் இருக்கின்றன, கோரிக்கைகள் இருக்கின்றன. அவற்றை ஒவ்வொன்றாக நாங்கள் செய்யணும் சொல்லிட்டு இருக்கிறோம். குறிப்பாக நேற்றைக்கு முதல்வர் அவர்களிடம் வைத்த மாணவர்கள் வைத்த மிக முக்கியமான கோரிக்கைகள்ல அதாவது மின்தடை ஏற்பட்டால் அதுக்கு இன்வெர்டர் வேணும்னு கேட்டாங்க. அது கடந்த காலங்களில் இல்லை. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக 15 ஆண்டுகளுக்கு மேலாக மின்தடை ஆயிடுச்சுன்னா அது எப்போ வருமோ அப்போதான் வரும். ஆனால் மாணவர்கள் அந்த கோரிக்கை சொன்ன உடனே வீடுகளில் இன்வெர்டர் இருக்குது, எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை கவனத்தோடு கேட்டு உடனடியாக அதை அதுக்கான பட்ஜெட்டை கூட்டி உடனே செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதான் தேவைகள் என்னென்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பண்ணுறோம். அதனால் மாணவர்களுடைய உணவு அந்த தரத்தையும் நாங்கள் கூட்டணும்னு சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொன்றாக அதை பரிசீலிக்கணும். உடனடியாக முதல்வர் அவர்களும் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு, நீங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் அதை செய்வதற்கான வேலை திட்டங்களை தொடங்கியிருக்கோம். ஆதி திராவிடர் நலத்துறை என்ற பெயர் மாற்றம் வருத்தமளிக்கிறது சொல்லி பெரும்பாலும் நீங்க அந்த துறையில இருக்கீங்க. ஆனா நீங்க அந்த பெயர் மாற்றம் சரியானது அப்படிங்கிறீங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இல்ல கட்சியோட நிலைப்பாடு எடுத்துக்கிறீங்களா இல்ல அரசாங்கத்துடைய நிலைப்பாடு இருக்கீங்க? அதாவது எங்க தலைவர் அவர்களுடைய நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடு. அதனால தலைவர் எடுத்த நிலைப்பாட்டுக்கு நாங்கெல்லாம் கட்டுப்படக்கூடியவர்கள். நாங்கள் அவருடைய தொண்டர். தலைவருடைய முடிவை நாங்கள் அதுல மாற்று கருத்து எதுவும் இல்லை. பள்ளிகள் எல்லாம் நோட்ல எல்லாம் டைரியில ஜாதி பேர் தான் கேட்கக்கூடிய நிலவுகள் அரசாணைகள் இருக்கு. இருந்தும் தனியார் பள்ளிகள் எல்லாம் அப்படி எங்காவது இருந்ததுன்னா நம்ம கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் எல்லா துறைகளுக்கும் அதுதான் பொருந்தும். புதிதாக இல்லை, எங்கேயுமே சாதி தொடர்பான அணுகுமுறையோ அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சமூக நல விடுதிகள்ல நீங்க அமைச்சரா பொறுப்பிட்டீங்க. அதாவது வேற ஏதாவது அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கிற திட்டங்கள், புதிய திட்டங்கள் வச்சிருக்கீங்களா? தற்போதைய நிலை மாற்றத்தை மாறி இல்லை, அது இப்போ சொன்னல அவங்களுடைய தேவைகள், கோரிக்கைகள், போதாமைகள் எல்லாவற்றையும் தெரிஞ்சுட்டு ஒன்று நாங்கள் செய்கிறோம். அதில் ஒன்று தான் இந்த இன்வெர்டர் ஒன்று, உணவு தரத்தை கூட்டுறது, இது எல்லாமே அதில் சொல்கிறது தான். அதனால இல்லை, அதுதான் இதுவே மிக முக்கியமானதாக தான் இருக்கணும். அவங்களுக்கு தேவை பெரிய மாணவர்கள் தேவை நல்ல ஸ்ட்ரென்த்தான உணவு தான் இருக்கணும். அதை நாங்கள் கொடுக்கறதான் முயற்சி பண்ணுறோம். அப்போ மின் தடை இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம். வேறு விளையாட்டுக்கான ஒரு மைதானம் வேணும்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஜிம்மு மாதிரி வேணும்னு கேட்குறாங்க. லைப்ரரி நவீனத்துவம் வேணும்னு கேட்குறாங்க. அது எல்லாமே கோரிக்கைகள். அதை நம்ம ஒன்றுன்னா நம்ம செஞ்சுருக்கோம். ஏற்கனவே அது பரிசீலனை இருக்கிறது தான். அதை நம்ம செய்கிறதுக்கு நம்ம ஒப்புக்கொண்டிருக்கோம். கோவை நீதிமன்றம் முன்னாடி அம்பேத்கர் சிலை 2008 தீர்மானம் போட்டு கோவை மாநகராட்சி. ஆனா இப்போ வரைக்கும் சிலைகள் அம்பேத்கர் சிலை வைக்க முடியல. தொடர்ச்சியா அந்த தலித் அமைப்புகள் தொடர்ச்சியா வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் அதை செய்ய முடியல. அது கவனத்தில் எடுத்துக்கிறீங்களா? இது குறித்து நேற்றைக்கு தான் நீ கேட்பதற்கு முன்பாகவே நேற்றைக்கு தான் இது குறித்து பேசியிருக்கிறோம். மாண்புமிகு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சர்
கோவையினுடைய பொறுப்பு அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சம்பத்குமார் அவர்களோடு இது கலந்து பேசியிருக்கிறோம். அவர் தான் இதை வந்து முன்னெடுத்து நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே உங்களுடைய அந்த விருப்பமும் மக்களுடைய விருப்பமும் அது நிறைவேறும் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. கோவை சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் வந்து நீண்ட நாட்கள் எல்லாத்துலேயும் ஒரு கோரிக்கை எடுத்திருக்காங்க. அவங்கள வந்து ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அது வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து அரசுக்கு வந்துட்டு இதை பற்றி நீங்கள் இது பண்ணுவீங்களா? அதாவது இந்த கோவை இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை தொடர்பாக நீண்ட காலமாக அந்த விடுதலையில் களப்பணியாற்றுகின்ற பங்காற்றுகின்ற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். பல பத்தாண்டுகளாக அவர்கள் வந்து சிறையில சொல்லனா துயரத்தில் இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எங்களை தொடர்ந்து தலைவர் அவர்களை சந்தித்து, அதே போல வந்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து, சட்டத்துறை அமைச்சரை சந்தித்து, என்னை சந்தித்து கொடுத்திருக்கிறார்கள். அதை வந்து நாங்கள் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கிட்ட கொடுத்துருக்கிறோம். அப்போ அதை எத்தனை பேர் விடுதலை செய்வார்கள், எத்தனை பேர் அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து இப்போ வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. கட்டாயம் அவருடைய விடுதலை மிக விரைவில் இருக்கு என்பது மட்டும் இந்த ஒரு சில இடங்களில் வந்து இரட்டைக்கோளை இன்னும் அது வந்து நேரடியாக எங்களுக்கு கவனத்தில் வர்றதை தாண்டி வந்து விடுதலை சிறுத்தைகள் மற்ற திராவிட இயக்கங்கள்லாம் அதில் வந்து போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை ஒழிக்கவும் செஞ்சுட்டு இருக்கிறோம். வெளிப்படையாக அஃபீஸில் எங்காவது இருக்குது அப்படின்னா நம்ம கவனத்துக்கு வந்துச்சுன்னா உடனே அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த முறை நாங்கள் வந்து பேசும்போது இந்த மாதிரி இரட்டைக்கோளை எங்காவது இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து கட்டாயம் வந்து இதுக்கு வந்து எந்த தயவுதாட்சணியும் இல்லை. இரட்டைக்கோளை முறை எங்காவது இருந்ததுன்னா அதை நீக்க வேண்டும். அந்த மாதிரியான தீண்டாமையை கடைபிடிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போதான் சமீபத்தில் தான் நான் வந்து இந்த ஒவ்வொரு மலைப்பகுதியாக நாங்கள் போயிட்டு இருக்கோம். பழங்குடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய கோரிக்கை எல்லாவற்றையும் கேட்டிருந்து ஒவ்வொரு மலைப்பகுதியாக போயிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து கல்வராயன் மலைக்கு போயிருந்தோம். அதற்கு முன்பு வந்து ஈரோட்டில் இருக்கிற காளி திம்பம் போயிருந்தோம். ஒன்றாக நாங்கள் வந்து கேட்டிருந்து, அதாவது இதுவரை எந்த அமைச்சரும் வந்து இது மாதிரியான மலைப்பகுதியில் அதை போக முடியாத மலைக்கு யாரும் போனதில்லை. நாங்கள் போய் அதிகாரிகளோட போய் ஆட்சியரோட போய் அதை வந்து அவருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். சாலைகள் இல்லை அப்படிங்கிறத இப்போதான் நம்ம வந்து அதை வந்து அவர்களுக்கு ஒரு சிறப்பு கவனம், ஸ்பெஷல் கேர் எடுக்கக்கூடிய ஒரு அரசாக நம்முடைய அரசு இருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு புரிஞ்சிருக்கிறாங்க. கட்டாயம் அதை வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம். தொடர்ச்சியா அரசு தொடர்பான அரசு மீது பல்வேறு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. ஆனா வைகோ வந்து அந்த மாதிரி விமர்சனத்துக்கு ஏன் அப்படின்னு ஒரு காட்டமா உபதேசத்துக்கு பேச சொல்லாம காட்டமா வந்து விமர்சிச்சிருக்காரு. ஏற்கனவே வந்து கிளைகளே இல்லாத கட்சிக்கு 8 தொகுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அப்பயும் விமர்சிச்சிருக்காரு. தொடர்ச்சியா விடுதலை சிறுத்தைகள் வைகோக்கு என்ன கோவம்? தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கு. அண்ணன் வைகோ அவர்களை நாங்கள் எப்போதும் நேசிக்கக்கூடியவர்கள். அவர் எந்த விமர்சனமும் எவ்வளவு அவதூறு பரப்பினாலும் அவர் எப்போதும் நேசிப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் என்பதை அவர் புரிந்து